ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சீரீஸில் மொத்தம் 10 வீடியோஸ் இருக்குது. இது 6வது வீடியோ. ரிமைனிங் வீடியோஸுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 10 வீடியோஸையும் ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோவில் 7வது மற்றும் 8வது பேராமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். 7வது நாம் பார்க்க போகிற பேராமீட்டர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். 8வது நாம் பார்க்க போகிற பேராமீட்டர் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது பிஇ ரேஷியோ. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில கம்பெனிஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது 10% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்குது, 20% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த ஷேர் ட்ராப் ஆகிருக்கும். அந்த கம்பெனி ரிசல்ட்டில் உள்ள ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இது எதனால் அப்படின்னா, நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்தியாவில் அக்ரூவல் ட்ரேடிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த கம்பெனி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கேஷை அந்த கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போவுமே ஒரு கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை வச்சு மட்டும் அந்த கம்பெனியுடைய எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணாதீங்க. அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் முக்கியமாக செக் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா கம்பெனிஸுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஒரு கம்பெனியில் எவ்வளவு கேஷ் உள்ளே வந்திருக்குது, எவ்வளவு கேஷ் வெளியே போயிருக்குது, என்ன பர்பஸ்க்காக கேஷ் ஃப்ளோ ஆயிருக்குது, இதை டீட்டெயில்டாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற டேர்ம் பற்றி பார்த்துடலாம். கேஷ் அப்படிங்கிறது கம்பெனியில் வச்சுருக்கக்கூடிய ரொக்க பணத்தை கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது கம்பெனி வச்சுருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்டில் எதெல்லாம் உடனே கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கம்பெனிஸுமே ஃபினான்ஷியல் இயர் எண்டில் ஆனுவல் ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அதில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். அதே மாதிரி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்கும். சப்போஸ் ஒரு கம்பெனியுடைய 2018-19 ஆனுவல் ரிப்போர்ட்டில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 100 கோடி ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய 2019-20 ஆனுவல் ரிப்போர்ட்டில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் பிகினிங் ஆஃப் த இயர் அதே 100 கோடி ரூபாய் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஒரு கம்பெனி கிட்ட போன வருட முடிவில், அதாவது 31 மார்ச் 2019 அன்னைக்கு என்ன கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இருக்குதோ அதே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் தான் அந்த கம்பெனி கிட்ட 1 ஏப்ரல் 2019 அன்னைக்கும் இருக்கும். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி கிட்ட 2019 தொடக்கத்தில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த வருடத்தில் அந்த கம்பெனிக்கு கேஷ் உள்ளே வந்தது மொத்தம் 500 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கேஷ் வெளியே போனது மொத்தம் 400 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியில் கேஷ் உள்ளே வந்தது அதிகமாக இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. வெளியே போனது அதிகமாக இருந்தது அப்படின்னா அது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ. இந்த கம்பெனியில் கேஷ் உள்ளே வந்தது 500, வெளியே போனது 400. அப்போது நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ் 100 ரூபாய். அந்த கம்பெனியுடைய கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1000 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய். அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1100 ரூபாய். இதை கால்குலேட் பண்ணுறது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஈக்குவல் டு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் ப்ளஸ் நெட் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நெட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற டேர்மை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற 3 முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், செகண்ட் நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், தேர்ட் நெட் கேஷ் யூஸ்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கம்பெனியுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து கிடைத்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டை தான் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வருடத்தில் ஒரு கம்பெனிக்கு அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து உண்மையாக கிடைத்த லாபம் அப்படிங்கிறது அது இந்த நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதுதான்.
அதனால் இந்த பேராமீட்டரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டராக கன்சிடர் பண்ணணும். டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். சப்போஸ் டாடா ஸ்டீல் வந்து அவங்களுக்கு கிடைத்த ரெவன்யூ வந்து 1000 கோடி ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதா அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து 100 கோடி ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா அசியூம் பண்ணிக்கலாம். இதில் டாடா ஸ்டீலுடைய ரெவன்யூ வந்து 1000 கோடி ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாடா ஸ்டீல் வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து வெறும் 100 கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அர்த்தம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டாடா ஸ்டீல் வந்து கிரெடிட் பேசிஸில் நிறைய சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது நிறைய ஸ்டீல் சேல்ஸ் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கஸ்டமர்கிட்ட இருந்து அதற்குரிய கேஷ் வந்து ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து தன்னுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து இல்லாமல் அதர் இன்கம் மூலமாக ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி டாடா ஸ்டீல் வந்து அதர் இன்கம் மூலமாக ப்ராஃபிட் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தா அதை வந்து அவங்களுடைய ரெவன்யூவில் வந்து காமிக்க முடியும். ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களால காமிக்க முடியாது. வெறும் கோர் பிஸ்னஸில் இருந்து டாடா ஸ்டீல் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணினாங்களோ அதை மட்டும்தான் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களால காமிக்க முடியும். அதர் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து அதர் இன்கம் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும். எதனால் அப்படின்னா டாடா ஸ்டீலுடைய கோர் பிஸ்னஸ் வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். அதனால தான் வந்து அவங்க லேண்ட் சேல்ஸ் பண்ணினதை அதர் இன்கம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இதில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கம்பெனிக்கு கோர் பிஸ்னஸில் இருந்து கிடைத்த உண்மையான ப்ராஃபிட் அப்படிங்கிறது தெரியுது. சப்போஸ் ஒரு கம்பெனியுடைய நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா தயவு செய்து பிகினர்ஸ் யாருமே இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக லாஸில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். சப்போஸ் பாசிட்டிவில் இருந்து வேல்யூ வந்து இயர் பை இயர் க்ரோ ஆச்சுது அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். அடுத்து நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் லாங் டேர்ம் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாங் டேர்ம் அசட்ஸை சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற கேஷ் ஃப்ளோவை தான் வந்து நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் அசட்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஃபிக்ஸ்டு அசட்ஸ் லைக் லேண்ட், பில்டிங், மெஷினரிஸ் இதெல்லாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி வந்து புதுசாக ஒரு பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லேண்ட் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸ் ஆஃப் லாங் டேர்ம் அசட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கம்பெனியிலேருந்து காசு வெளியே போகுது. அதனால் இந்த வேல்யூவை வந்து நெகட்டிவில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து லேண்ட் இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேல்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து சேல்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் அசட்ஸ் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேல்ஸ் பண்ணுறதுனால கம்பெனிக்கு வந்து காசு உள்ளே வருது. அதனால் இந்த வேல்யூவை வந்து பாசிட்டிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போட்டு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் தவிர வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சப்போஸ் நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அது வந்து தவறான விஷயம் கிடையாது. எதனால் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தானது தானா அப்படின்னு செக் பண்ணுங்கள். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் பற்றி பார்த்தாச்சுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து நெட் கேஷ் யூஸ்டு ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஒரு கம்பெனியில் டெட் அண்ட் ஈக்விட்டி இந்த 2 சம்மந்தமாக நடைபெற எல்லா விதமான கேஷ் ஃப்ளோவும் இந்த நெட் கேஷ் யூஸ்டு ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் ரெக்கார்ட் ஆகும். அதாவது ஒரு கம்பெனி வந்து பேங்க்ல இருந்து புதுசாக கடன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பேங்க்குக்கு வந்து கடனை திருப்பி செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த நெட் கேஷ் யூஸ்டு ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா
கேஷ் வந்து கம்பெனிக்கு உள்ளே வருது. அதனால் பாரோயிங்ஸ் ப்ளஸ் 100 crores அப்படின்னு வேல்யூவை வந்து பாசிட்டிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து 50 கோடி ரூபாய் பேங்க்குக்கு லோனை திரும்ப செலுத்துகிறாங்க அப்படின்னா கேஷ் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகுது. அதனால் ரீபேமெண்ட் -50 crores அப்படின்னு வேல்யூவை வந்து நெகட்டிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து மொத்தமாக 150 கோடி ரூபாய் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஷ் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகுது. அதனால் டிவிடெண்ட் -150 crores அப்படின்னு வேல்யூவை வந்து நெகட்டிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே ஒரு கம்பெனி வந்து பேங்க்குக்கு கடனை திரும்ப செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் நெட் கேஷ் யூஸ்டு ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இண்டிகோவுடைய டேட்டாவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். டாப்பில் இருக்கிற லிங்க்கில் ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபினான்ஷியலை கிளிக் பண்ணினோடனே அதுக்கு கீழே இன்னொரு ரோவில் வந்து நிறைய லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இண்டிகோவுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மணி கண்ட்ரோல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த 3 டேர்ம்ஸையும் மட்டும்தான் வந்து டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒவ்வொரு வருடமும் நெட் அமௌண்ட் வந்து இவ்வளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நெட் அமௌண்ட் வந்து இவ்வளவு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நெட் கேஷ் யூஸ்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நெட் அமௌண்ட் இவ்வளவு இந்த மாதிரி டைரெக்டாக இந்த 3 டேர்ம்ஸையும் மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய பிரேக்கப் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்காது. இந்த 3 டேர்ம்ஸில் உள்ள சப்டிவிஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கிற கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து லாங் டேர்ம் அசட்ஸ் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, லாங் டேர்ம் அசட்ஸ் வந்து எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, பேங்க்குக்கு வந்து லோன் வந்து எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் உள்ள கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக மட்டும் இருக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற இந்த டேர்முக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க போதும். அதாவது நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸுடைய வேல்யூ வந்து இயர் பை இயர் க்ரோ ஆச்சுது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து இண்டிகோவுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இண்டிகோவுடைய நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இயர் பை இயர் க்ரோ ஆயிருக்குது. அதாவது இண்டிகோவுக்கு வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து கிடைத்த வருமானம் வந்து வருடா வருடம் உயர்ந்திருக்குது. இது வந்து இண்டிகோவுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கலாம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்க விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் அந்த கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இண்டிகோவுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக கூகுளில் வந்து இண்டிகோ ஆனுவல் ரிப்போர்ட் 2020 PDF இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இண்டிகோவுடைய போன வருட ஆனுவல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இண்டிகோவுடைய ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக Ctrl+F ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்டில் இண்டிகோவுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த டாப்பிக்கு கீழே அதனுடைய சப் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டாப்பிக்கு கீழே இருக்கிற சப் டீட்டெயில்ஸை வந்து நாம் ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்ல. கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஃபைனலாக நெட் கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். இதனுடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடையுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா இந்த வேல்யூ தான் இண்டிகோ வந்து தன்னுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து ஜென்ரேட் பண்ணின கேஷ். இந்த வேல்யூவை வந்து மில்லியன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூவை தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாம் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் வந்து அனலைஸ் பண்ணினோம். இந்த பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும் இண்டிகோவுக்கு வந்து பாசிட்டிவ் சைன். எதனால் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இயர் பை இயர் இண்டிகோவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்குது. அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ரெண்டாவது டாபிக் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த டாப்பிக்கு கீழே தான் ஒரு கம்பெனி வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸை வந்து மொத்தம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து எவ்வளவு ஃபிக்ஸ்டு அசட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த 2 டேட்டாவையும் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது
ஃபிக்ஸ்டு அசட்ஸை வந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது நல்ல விஷயம் கிடையாது. அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரெண்டாவது டேட்டா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸை எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒரு கம்பெனி வந்து ஒவ்வொரு வருடமும் ஃபிக்ஸ்டு அசட்ஸை வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா அது வந்து பெரிய நெகட்டிவ் சைன். இந்த டாப்பிக்கில் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் தவிர மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க முடியும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய டாபிக் வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த டாப்பிக்கு கீழே நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய ஒரு டேர்ம் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் செக்யூர்ட் லோன்ஸ். அதாவது பேங்க்கில் இருந்து வாங்கின லோனுக்கு இந்த வருடம் எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின ஒரு கம்பெனிக்கு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டேர்மை வந்து ஒவ்வொரு வருடமும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது ரெகுலராக அந்த கம்பெனி வந்து லோனை வந்து ரீபே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இந்த டேர்ம் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் செக்யூர்ட் லோன்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்மில் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின ஒரு கம்பெனி வந்து பேங்க்கில் இருந்து புதுசாக ஏதாவது லோன் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த டேர்ம் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக இந்த டாப்பிக்கில் இருந்து ஃபைனல் டிவிடெண்ட் பேடு அப்படிங்கிற இந்த டேர்ம் மூலமாக ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து மொத்தம் எவ்வளவு டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். வருடம் டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம். இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற 8வது பேராமீட்டர் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது பிஇ ரேஷியோ. ஒரு கம்பெனியுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதுதான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் எஸ்பிஐ உடைய டேட்டாவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எஸ்பிஐ உடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 182 ரூபா 20 பைசா. இதுதான் வந்து எஸ்பிஐ உடைய மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறது. அடுத்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா எஸ்பிஐ உடைய ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வேல்யூவை வந்து எஸ்பிஐ உடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணினா நமக்கு எஸ்பிஐ உடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து கிடச்சிரும். அதாவது எஸ்பிஐ உடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 18 ரூபா 34 பைசா அப்படின்னு மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ்பிஐ உடைய ஒரு ஷேர் வந்து ஒரு வருடத்தில் 18 ரூபா 34 பைசா ஏர்ன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். எஸ்பிஐ உடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் வந்து 182 ரூபா 20 பைசா டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 18 ரூபா 34 பைசா நமக்கு 9.93 கிடைக்கும். அதாவது எஸ்பிஐ உடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 9.93. நம்ம வந்து ரவுண்டாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேஷியோ அப்படின்னு எழுதும்போது எஸ்பிஐ உடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 10:1 அப்படின்னு எழுதணும். எஸ்பிஐ உடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 10:1 அப்படிங்கிறது மூலமாக நாம் என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா மார்க்கெட்டில் 10 ரூபா கொடுத்து வாங்குகிற ஒரு பொருள் வந்து நமக்கு வருடம் 1 ரூபாய் ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியுடைய ஒரு வருட வருமானம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அந்த கம்பெனியை வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னா எனக்கு வருடம் 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் வந்து நான் அந்த கம்பெனியை வந்து வாங்குவேன். அப்போது அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா அது வந்து 1 லட்சம் ரூபாய் = 1000 ரூபாய். இதுதான் வந்து அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸுடைய ஏற்ற இறக்கத்தை வச்சு தான் வந்து நம்மளுடைய லாபம் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஆனால் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை பார்க்கும்போது மட்டும் நீங்கள் அந்த கம்பெனியை வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஓனர் மென்டாலிட்டியில் இருந்து நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை பாருங்கள். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஷேர் வந்து காஸ்ட்லியராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஷேர் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கூட கம்பேர் பண்ணி பார்த்து நாம் தெரிஞ்சிக்க முடியும். எஸ்பிஐ வந்து பேங்கிங் செக்டாரில் வரும். பேங்கிங் செக்டாருடைய இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வந்து 13. அப்போது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவை விட எஸ்பிஐ உடைய பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது.
அப்போது எஸ்பிஐ உடைய ஷேர் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். எஃப்எம்சிஜி, ஆட்டோமொபைல்ஸ், ரிஃபைனரிஸ், ஃபார்மா இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து தனித்தனியாக இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ வந்து இருக்கும். இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுடைய ஆவரேஜ் பிஇ ரேஷியோவை தான் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் வந்து சீப்பாக கிடைச்சா நல்லது, இல்லை காஸ்ட்லியாக இருந்தால் கெட்டது, இந்த மாதிரி நாம் வந்து ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. சப்போஸ் ஒரு கம்பெனியில் வந்து ரிமைனிங் எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஷேரை வந்து வாங்குவேன். எதனால் அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஃப்யூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுல தப்பு கிடையாது. சப்போஸ் இன்னொரு கம்பெனியில் வந்து ரிமைனிங் எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து நெகட்டிவில் இருக்குது, ஆனால் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஷேரை வந்து வாங்க மாட்டேன். எதனால் அப்படின்னா சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும் நான் அந்த ஷேரை வாங்கினா லாஸ்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணினா மொத்த பணமும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நம்மளுடைய சேனலில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து டோட்டலாக 8 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 8 வீடியோஸும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.